நெக்ஸ்ட் டே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில 2025ஆம் ஆண்டுக்கான சனி பயிற்சி நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பிரபல ஜோதிட ஆராய்ச்சியாளரான DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். கடந்த சனி பயிற்சி பதிவு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2025 எப்படி இருக்க போகுது சார்? அதாவது தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2025 நடைபெறுகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது 12 ராசி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது மேடம். சனி பெயர்ச்சி என்றாலே எல்லாருமே பதட்டப்படுறாங்க, ஒரு பயப்படுறாங்க. ஆகா, சனி பகவான் நம்மளை என்ன பண்ணிடுவாரோ, என்னென்ன விஷயங்களெல்லாம் பாதிப்பை கொடுத்துருவாரோன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரியே மனசுக்குள்ள பதற்றத்துடன் சனி பெயர்ச்சி ஆவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட கேட்டுறாங்க, ஐயா அடுத்து வரப்போகிற சனி பயிற்சியில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா, ஏதாவது சிக்கலை சந்திச்சிருவேனா, தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற பயமும் பதற்றத்தோடு தான் நம்மளுடைய சனி பகவானை எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் இந்த சனி பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும், நல்ல விஷயங்களாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்களுடைய இயல்பான கேரக்டராக இருந்தாலும் சரி, அதை நிர்ணயம் பண்ணணும். அதனுடைய உண்மையான தன்மையை தெரிஞ்சுக்கிறோம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம், சனி பகவானுடைய செயல்பாடுகள் அனைவருக்கும் முக்கியம் என்பதை பற்றி யாருமே யோசிக்கிறது கூட கிடையாது. சனி பகவானாலே கெட்டது பண்ணுவார், சனி பகவானாலே மனுஷனுக்கு பிரச்சனையை கொடுப்பாருங்கிற எண்ணம் கொஞ்சம் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மீடியாவில் அப்படியே ஒரு பிரதிபலிச்சிட்டாங்க. சனி பகவானுடைய காரகத்துவத்தில் கஷ்டமான பிரச்சனையான விஷயங்களை கொஞ்சம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதிகமாக சொன்னனால தான் இந்த பதட்டமும் பயமும் இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே சரியான பாதையை அமைப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கார். அதான் உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா 7.5 சனி 7.5 சனி 7.5 சனி, இந்த 7.5 சனி மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வரப்போதே, என்ன பண்ண போகிறாங்களோ, கண்ட சனி வரப்போதே, நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன சனியாக வருகிறார் என்பதை நம்மளுடைய மக்கள் மனசில் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஜோதிடர்கள் மனசில் சேவ் ஆகிருக்கோ இல்லையோ, இப்போ நம்ம மக்கள் மனசில் கொஞ்சம் அதிகமாக சேவ் ஆயிடுச்சு. அதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன, சனி பகவான் அந்த உலகியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். பொருளாதார ரீதியான விஷயங்கள், கடன் சுமைகளில் இருக்கவங்களுக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வு, ஒரு குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் இருந்தவங்க குடும்ப ஒற்றுமையாவதற்கான எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் குடும்ப ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த சனிப்பெயர்ச்சியின் முழு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உங்களுடைய கேள்விகளை வச்சு தான் ஒவ்வொரு கேள்விகளுமே மக்கள் மனசுலேருந்து வர கேள்விங்கிற மனசில் வச்சுக்கிட்டு இந்த சனி பகவானால் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும், நட்சத்திர வாயிலாக நீங்கள் கேள்வி கூட கேட்கலாம், நட்சத்திர வாயிலாகவும் என்னென்ன விஷயங்களை நம்ம நேயர்கள் செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது சார்? விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனி பகவான் எத்தனாம் இடத்துக்கு வரப்போகிறார் என்று பார்த்தீங்கன்னா பஞ்சம ஸ்தானத்தில் அமரப்போகிறார். பஞ்சமஸ்தானம் என்பது விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமாக வருகிறது. அப்போ சனி பகவான் விருச்சிக ராசிக்கு எத்தனாம் இடத்து ஆதிபத்தியம் பெற்றிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்ததிபதியான சனி பகவான் 5ல் அமர்வதனால என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னு கேள்வி கேட்கிங்க. கரெக்டு தான். அப்போ ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, ஏதாவது சின்ன ஒரு வருத்தத்தை சந்திப்பாங்களோ, எதையாவது மாட்டிக்கிடுவாங்களோ. ஏன்னா விருச்சிக ராசி அப்படின்னாலே காலபுருஷன் ராசிக்கு 8ஆம் இடங்க.
இந்த விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் பார்த்திங்கன்னா எந்த பயிற்சி ஆனாலும் எங்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் மாற்றம் இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க, பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு மட்டும் எப்போங்க மாற்றம் வரும்? ஒரு வருஷம்தாங்க நாங்கள் நிம்மதியாக இருந்தோம், திரும்ப திரும்ப பிரச்சனைனே வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த சனி பகவான் மறுபடியும் பயிற்சியாராரு, பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட கேள்விகள் வைக்கும் நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு உங்கள் மூலமாக சொல்வது என்னென்னா, இந்த சனி பயிற்சியானது அவர்களுக்கு பதவி உயர்வை கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய செயல்பாடாக இருக்க போதுங்க. நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்து ரொம்ப நாளாக வேலை தேடிக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உறுதியாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிச்ச வேலை கிடைக்கப் போகிறது. வேலை பிரச்சனை இனிமேல் இல்லை, நிம்மதியாக இருங்க, கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு வேலை பிரச்சனை கிடையாது. அதே போல் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கட்டாயமாக கொஞ்சம் நிதானம் வேண்டும். உங்களுடைய வீட்டுக்காரர் ஏதாவது கோவப்பட்டு பேசுகிறாரு அப்படின்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவு அமைதியாக இருந்துருங்க. அவன் சொல்கிறத கேட்டு நான் நடக்கணுமா, நாங்கள் என்ன குறைஞ்சி போயிட்டோமா அப்படிங்க இருக்கிறது தப்பு. அதே இது விருச்சிக ராசி பெண்ணாக இருந்து ஆணாக கணவனாக இருந்தாலும் உறுதியாக நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மனைவிதான விட்டு கொடுத்து போகிறது தப்பு கிடையாதுங்கிற குணாதிசயத்தை உருவாக்கி கொள்வது ரொம்ப நல்லது. இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போனால் பிரச்சனை கிடையாது. சனி பகவானுடைய தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுறதுனால இந்த விஷயத்தை உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். கவனத்தை ஃபாலோ பண்ணுங்கள், விட்டு கொடுத்து போங்க. நம்மளுடைய விருச்சிக ராசி மாணவர்கள் கல்வியில் நல்லா சூப்பராக படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க, வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி போவாங்க. உயர்கல்விக்கு போகிற மாணவர்கள் மட்டும் படிப்பில் சில டிஸ்டர்பன்ஸ் ஆக வாய்ப்பு உண்டு. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கன்னா உயர்கல்வியில் நல்ல மதிப்பெண் வாங்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்காண்டி படிக்க போகாமல் இருக்கிறது, சும்மா வெட்டியாக ஊர் சுற்றுறதுலாம் இருக்கவே கூடாது. என்ன பிரச்சனை வரப்போதோ அந்த பிரச்சனைக்கு யாரை பார்த்தா விடிவு காலம் வருங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிட்டா உங்களுக்கு பிரச்சனையே வராதுங்க. நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறது. நீங்கள் யார், உங்கள் திறமை என்ன, உங்களுடைய முழு செயல்பாடு என்னங்கிறத இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக நீங்கள் உறுதியாக அறிய முடியும். கடந்த காலங்களில் உங்கள் கூட இருக்க ஒவ்வொருத்தருடைய சுய ரூபத்தை நீங்கள் உணர்ந்திருக்கீங்க. அப்போ பல அனுபவ பாடங்களை நீங்கள் கற்றுக்கிட்ட உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்பது பெரிய விஷயமா? பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார், இப்போ விருச்சிக ராசியில் உள்ள விசாக நட்சத்திர நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் என்ன விதமான நன்மைகள், என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்கிறத பகிர்ந்துக்கிறீங்களா சார்? விசாக நட்சத்திரத்தில் உள்ள நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. அவருடைய மூத்த சகோதரர்கள் இவர்களுடைய பிரச்சனையை பார்த்து இவங்களுக்கு உதவி செய்வாங்க, தேடி வருவாங்க. மேடம் எங்கேயோ இருப்பார் அண்ணே உதவி செய்வானான்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிருப்பாங்க. அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்பார், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன்டா இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லாமல் இருந்த, நான் இருக்கேன் உனக்கு, நீ என்ன ஆள் இல்லாதவனா, நீ எது கவலைப்படுற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களுடைய மூத்த சகோதரிகள் உறுதியாக விருச்சிக ராசி உள்ள விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய விசாக நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்காங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் என்ன பண்ணணும், கவனமாக இருக்க வேண்டும்.
புதுசாக ஒரு நட்பு உள்ளே வருதுன்னா அந்த நட்பில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. கவலைப்படாமல் இவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் என்பது கிரகம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசியில் உள்ள அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப 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 சூப்பரான நட்சத்திரங்க. மகாலட்சுமி அம்சம் பொருந்திய நட்சத்திரம் தான் நம்மளுடைய அனுஷ நட்சத்திரம். யாருக்கெல்லாம் மகாலட்சுமியோட கலாட்சம் வேணும்னு நினைக்காங்களோ அவங்க அனுஷ நட்சத்திரக்காரங்களை கூட வச்சுக்கிட்டா சிறப்பாக போகும். மகாலட்சுமி அன்னையோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி ஒரு அற்புதமான செயல்பாடு கூட இருப்பவங்களுக்கு நடக்கும். அப்போ அனுஷ நட்சத்திரக்காரர்களுடைய செயல்பாடில் இந்த சனி பயிற்சி மூலமாக என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டாகும். நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். மனசில் உள்ள மன வருத்தம் எல்லாம் வெளியே போயிடும். அப்படியே நான் செய்கிறேன், என்னால் முடியும்னு சொல்லி இவங்க கட்டாயமாக சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், இந்த வருஷம் அவங்க எதையும் முடியாதுன்னு சொல்கிறத விட என்னால் முடியும்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. அதே போல் அனுஷ நட்சத்திரக்காரர்களுடைய மனைவியின் மூலமாக பொருட்கள் சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மனைவி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ப்ரமோஷன் வாங்குவாங்க. அடுத்த கட்ட லெவலுக்கு போவதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக அவர்கள் பெறுவார்கள். அவர்களுடைய பொருளாதார ரீதியான சூழ்நிலை உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும் என சொல்ல முடியும். இப்போ இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருக்கணும். நீங்கள் வேலைக்கு போங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் உங்கள் குழந்தையோட ஒவ்வொரு விஷயங்களையுமே நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்குரிய டைம் ஒதுக்கணும், அவங்கள்ட்ட உட்காந்து பேசணும். அவங்களுக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, கூட பழகிறதோடைய இயல்பான கேரக்டர் என்ன, அதே போல் அவங்களுடைய படிப்பில் அவங்க எந்த மார்க் வாங்குகிறாங்க, ஸோ வேலை இருந்தால் என்ன வேலை பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு கவனமாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது. ஸோ கவனமாக கொண்டு போயிட்டால் பாதிப்பு கிடையாது. அக்கறை மட்டும் குழந்தைகள் மேலே வைங்க, அதிகாரத்தை வைத்து விட வேண்டாம். அதே போல் கன்சியூவாக இருக்கிற பெண்கள் கட்டாயமாக வண்டி வாகனங்கள் போகும்போதும் சரி, ரோட்டோரமாக போகும்போதும் சரி, மாடிப்படி ஏறும்போதும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இளம் பெண்கள், திருமணம் முடிக்காத பெண்கள் கற்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்கள் ஒழுக்கம் என்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தையோ கவலையோ கொடுக்க மாட்டார் என்பது செயல்பாடு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்களில் என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது சார்? கோட்டை கட்டி வாழக்கூடிய நட்சத்திரங்களில் கேட்டை நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரம் சொல்லுவாங்க. அரசாளும் தன்மை, ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் கேட்டை நட்சத்திரக்காரங்களுடைய இயல்பான செயல்பாடு உண்டு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2023 நவம்பர் மாதத்துலேருந்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் தான் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் பதட்டம். இந்த 2024 முடிகிற வரையும் பதட்டம் இருக்குமாங்கிற வருத்தத்தோடு தான் நம்ம கேட்டை நட்சத்திரக்காரங்க பயணிச்சுக்கிருக்காங்க. ஸோ நல்லா கேளுங்க, அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் ஒரு கவலைகளையும் மனசில் வச்சுக்கிட்டு சிரிச்ச முகமாக வெளியே அதை காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறார். அரசாங்க வேலைக்கு கேட்டை நட்சத்திரக்காரங்க எக்ஸாம் எழுதி கஷ்டப்படுறேம்மா, எனக்கு வேலை கிடச்சிருமா, என்ன பண்ணே தெரியலம்மா அப்படின்னு வருத்தப்படுற நபர்களாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள். அவங்களுக்கு உறுதியாக இந்த சனி பயிற்சி மூலமாக அரசாங்க வேலையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே இது அரசாங்க வேலை பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கேட்டை நட்சத்திரக்காரராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு
அடுத்த கட்ட பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. நம்முடைய கேட்டை நட்சத்திரக்காகிய நீங்கள் என்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைத்தால், ஒரு தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், பொறுமையாக அந்த தொழிலை கொஞ்சம் டெவலப் ஆக என்னென்ன ஆப்ஷன் சொல்லி அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் எல்லாமே செக் பண்ணி வைக்கணும். அப்படி செக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தொழிலில் அபிவிருத்தி உண்டு, இல்லைன்னா லாக் ஏற்பட்டுரும். வேலை பார்த்து கொண்டு இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பொருந்தும். வேலையில் ஃபுல் கவனம் செலுத்தணும். உங்களுடைய மேலதிகாரியோ இல்லாட்டி உங்களுடைய ஓனரோ ஏதோ ஒரு கேள்வியோ ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்தா அதுக்கு சிறப்பான பதில் கொடுத்து உடனடியாக பதில் கொடுத்து பாராட்டு பெறணும். அப்போ பாராட்டு பெற்றால் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை கிடையாது. அது அப்புறம் செய்வோம் அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டா வேலையில் ஒரு மன அழுத்தமும் சில பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இவ்வளவு நல்ல மாற்றங்கள் உண்டுங்கும்போது சரியான முறையில் பயன்படுத்திட்டா சிறப்பான செயல்பாடுகள் ஏற்பட போகிறது. அனுஷன், கேட்டை, விஷாகம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சி அப்போது என்ன வழிபாடு செய்தால் மாற்றம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானை போய் பார்த்து மனசார வழிபாடு செய்யுங்க. மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. உங்கள் பக்கத்தில் சனீஸ்வர பகவானின் பெரிய கோயில்கள் உங்கள் பக்கத்தில் இருக்குன்னா அங்கே போய் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு சனி பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்து கொடுக்கின்ற சில பாதிப்புகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்கள் வாழ்க்கையில் அதிகமான வெற்றியையும் மகிழ்ச்சியும் தரும் என வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.